இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும், பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கிரேவி திக்காக இருக்கும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெந்தயக்கீரை காஞ்சது தான். இது சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக. ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அந்த பவுடரில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். மூணு டீஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும், அடி பிடிச்சிரும். ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதை வேக வச்சு சேர்க்க வேண்டாம். 2 கொடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். கொடமிளகா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும், சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரம் குழஞ்சி போயிடும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி 2 கப்பு ஊற்றிருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும், மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேங்காய் பால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். முதல்ல எடுக்கிற பால் தான் ஊற்றணும், திக்காக இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு சும்மா 2-3 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். இதுக்கு தேங்காய் பாலில் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.